வணக்கம் அன்பான உறவுகளே. எலி கோகன் ஒரு துணிச்சலான உளவு வீரன். 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் மத்திய கிழக்கு அரசியல் மிகுந்த பதற்றமான நிலையில் இருந்தது. அந்த சூழலில் இஸ்ரேல் நாட்டின் முக்கியமான உளவு வீரர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் எலி கோகன். அவர் மொசாட் என்ற இஸ்ரேல் புலனாய்வு அமைப்பில் பணியாற்றினார். அவர் மிகவும் புத்திசாலித்தனமான மற்றும் துணிச்சலான உளவு அதிகாரி. அவர் கமால் அமீன் தபேத் என்ற போலியான அடையாளத்தில் சீரியா நாட்டுக்குள் நுழைந்தார். அங்கு அவர் ஒரு செல்வந்த வணிகராக நடித்து அரசியல்வாதிகள் மற்றும் இராணுவ அதிகாரிகளுடன் நெருக்கமான உறவை வளர்த்து கொண்டார். அவரது நட்பு மற்றும் நம்பிக்கை காரணமாக சீரியாவின் முக்கியமான இராணுவ இரகசியங்கள் அவருக்கு எளிதில் கிடைத்தன. அவர் சேகரித்த தகவல்களை இரகசியமாக இஸ்ரேலுக்கு அனுப்பினார். குறிப்பாக கோலன் கைஷ் பகுதியில் உள்ள பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் இராணுவ தளங்கள் பற்றிய தகவல்கள் மிகவும் முக்கியமானவை. பின்னர் 1967 ஆண்டு நடந்த 6வது நாள் போரில் இத்தகவல்கள் இஸ்ரேலுக்கு பெரும் ஆதரவாக அமைந்தன. ஆனால் அவரது இரகசிய தகவல் பரிமாற்றம் நீண்ட காலம் மறைந்திருக்கவில்லை. சிரியா அரசு அவரது ரேடியோ சிக்னல்களை கண்டுபிடித்து 1965ஆம் ஆண்டு அவரை கைது செய்தது. விசாரணைக்கு பிறகு அவர் உளவு செயல்களில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டதால் மரண தண்டனை வழங்கப்பட்டது. அதே ஆண்டில் பொதுமக்கள் முன்னிலையில் அவர் தூக்கிலிடப்பட்டார். எலி கோகன் தனது உயிரை பணயம் வைத்து தனது நாட்டிற்காக பணியாற்றியவர். அவரது தியாகம் துணிச்சலும் இன்றும் நினைவு கூறப்படுகின்றன. அவர் இஸ்ரேலில் ஒரு தேசிய வீரராக மதிக்கப்படுகின்றார். எலி கோகன் அவர்களுக்கு சீரியாவில் அமைச்சர் பதவி வழங்கும் நிலைக்கு வந்துள்ளதாக சில கட்டுரைகள் எழுதப்பட்டிருந்தன. அது அவ்வாறில்லை. அவருக்கு அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. ஆனால் அவருக்கு அந்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருந்ததாக கூறப்படுகிறது. உண்மையில் என்ன நடந்தது? சீரியாவில் கமால் அமீன் தபேத் என்ற பெயரில் வாழ்ந்த எலி கோகன் உயர்ந்த அதிகாரிகளுடன் நெருக்கமான உறவு வைத்திருந்தார். அரசியல் வட்டாரங்களில் பெரும் நம்பிக்கை பெற்றார். இராணுவம் மற்றும் அரசியல் தகவல்களை அறியக்கூடிய நிலைக்கு சென்றார். சில தகவல்களின்படி அவர் அரசு வட்டாரங்களில் மிகவும் செல்வாக்கு பெற்றவராக இருந்தார். அமைச்சரவை நிலைக்கு அருகில் இருந்தவர் என்று கூறப்படுகிறது. ஆனால் முக்கியமான உண்மை, எந்த அதிகாரப்பூர்வ பதிவிலும் அவர் அமைச்சர் ஆக நியமிக்கப்பட்டார் என்ற ஆதாரம் இல்லை. இது பெரும்பாலும் அவரின் செல்வாக்கு மிக அதிகமாக இருந்ததை என்பதை காட்டும் ஒரு விளக்கம். நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.